வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி 20ஆம் தேதி நடைபெறும் என்று சபாநாயகர் அறிவிப்பு. தமிழகம் உட்பட 5 மாநிலங்களுக்கான தலைமை தேர்தல் மார்ச் 2ஆம் வாரத்தில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்ப்பு. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் 3 பேர் இம்மாத இறுதியில் தமிழகம் வருகை. சாதனைகளின் தொகுப்பே இடைக்கால பட்ஜெட் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு. மத்திய அரசின் ஓர வஞ்சனைகளை மீறி 5 ஆண்டு நிறைவு செய்துள்ளதாக பெருமிதம். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்ட வேலை நிறுத்தம். இன்று நடைபெற இருந்த போராட்டம் பட்ஜெட் காரணமாக நாளை ஒத்திவைப்பு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை கைவிடவில்லை என்று திருமாவளவன் உறுதி. கூட்டணிக்கு அழுத்தம் கொடுக்க மாட்டோம் எனவும் விளக்கம். இனி விரிவான செய்திகள். தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி 20ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட்டது. அதன் பின்னர் அலுவல் ஆய்வுக் குழு கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டு பட்ஜெட் கூட்டத்தொடர் குறித்து சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார். நாளை மறுநாள் இடைக்கால பட்ஜெட் மீது விவாதம் நடைபெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார். சாதனைகளின் தொகுப்பு இடைக்கால பட்ஜெட் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள செய்தியில், இதுதான் வளர்ச்சி, இதுதான் இந்தியாவுக்கான மாடல் என்றும் 5 ஆண்டு சாதனையின் தொகுப்பாக இடைக்கால பட்ஜெட் உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய அரசின் ஓர வஞ்சனைகளை மீறி 5 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதாகவும், வரும் ஜூலையில் திராவிட மாடல் 2.0 புதிய அறிவிப்புடன் பட்ஜெட் தாக்கல் செய்வோம் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான அறிவிப்பு மார்ச் மாதம் 2ஆம் வாரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் 3 பேர் கொண்ட குழு இம்மாதம் இறுதியில் தமிழகம், புதுச்சேரியில் ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும், இதில் மாநில தேர்தல் அதிகாரி, தலைமை செயலாளர்கள், டிஜிபி, கட்சித் தலைவர்கள், அரசியல் கட்சியினர் கலந்து கொள்கின்றனர். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கொள்கையை கைவிடவில்லை என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தற்பொழுதைய சூழலில் வலதுசாரிகள் கைகள் ஓங்கிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை எழுப்புவதன் மூலம் கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டு பலவீனத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காகவே கூட்டணிக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை என்று திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். வேலூர் அகரம்சேரி பகுதியில் பிப்ரவரி 23ஆம் தேதி நடைபெற இருக்கும் விஜய் பரப்புரைக்கு காவல்துறை அனுமதி அளித்திருக்கிறது. 30 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த இடத்தில் நடைபெறும் பரப்புரை கூட்டத்தில் 25,000 பேர் கலந்து கொள்ளவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கரூர், சேலம் துயரம் போல நடக்காமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக் கொள்ளுமாறு போலீஸ் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மு.க. அழகிரியின் வலதுகரமாக விளங்கிய மன்னன் இபிஎஸ்ஐ சந்தித்து அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். மதுரை மாவட்டத்தில் தற்பொழுது அதிமுக 5 தொகுதிகளை வைத்துள்ளதாகவும், திமுகவிடம் 5 தொகுதிகள் இருப்பதாகவும் குறிப்பிட்ட மன்னன், அதிமுக வரும் தேர்தலில் 10 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்றும், இதற்காக தேர்தல் பணியாற்றுவேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆதவர்ஜுனாவின் மாமியார் லீமா ரோஸ் இன்று இபிஎஸ்ஐ சந்தித்து தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். ஐஜேகே 14 ஆண்டுகளுக்கு மேல் இருந்த இவர் செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளையும் வகித்தவர். அண்மையில் நடந்த மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்கவில்லை என்று, அண்மையில் நடைபெற்ற ஐஜேகே மாநாட்டிற்கு தன்னை அழைக்கவில்லை என்று கூறி லீமா ரோஸ் அக்கட்சியிலிருந்து விலகினார். இந்த நிலையில் அவர் தற்பொழுது அதிமுகவில் ஐக்கியமாகியுள்ளார். மதிய உணவு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் ஊழியர்கள் நாளை வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் நீண்ட நாட்களாக வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் இதனை அரசு நிறைவேற்றவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே நாளை முதல் வேலை நிறுத்தம் நடைபெறும் என்றும் அவர்கள் அறிவித்துள்ளனர். முன்னதாக டாஸ்மாக் ஊழியர்கள் இன்று வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர். இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதால் நாளை அவர்கள் போராட்டத்தை ஒத்திவைத்தனர்.